மரித்த அருள்நாதன் எல்வி தெரேசா, கேத்ரின் அம்மாள், மரித்த எல்லா அவர்களுக்காகவும், தெரேசா ஆந்தனிதாஸ், லூசினா திவ்ய மேரி, நிக்கோலஸ் செலினா மேரி ஏசுதாஸ், கரீனா ஜோ ஆரோக்கியதாஸ், லூர்து மேரி சுஷீலா ஆண்டனி அம்மாள், மார்த்தம்மா ஆந்தனிதாஸ், தனசிங் ஆரோக்கிய மேரி வீரா ராகவன் அவர்களுக்காகவும் மற்றும் விசேஷமான கருத்துக்காக பிரான்சிஸ் சேவியருடைய எக்ஸாமுக்காக இந்த திருப்பலி ஒப்புக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதரர்களுடைய நாம் தூயமான மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்கள் நாம் அவரை ஏற்றுக்கொள்வோம். எல்லா உலகினரிடமும் தொடக்க நூலிலிருந்து முதல் வாசகம். அந்நாட்களில் ஆபிராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே, எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். இனி உன் பெயர்
ஆபிராம் அன்று ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன். மிக பெருமளவில் உன்னை பழுகச் செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினர்களும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானான் நாடு முழுவதையும் என்றுமுள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கும் பின்வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையறாத நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்கின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு யூதரிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீர் பேய் பிடித்தவன் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இருந்தனர். ஆனால் என் வார்த்தை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என்கிறாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமிட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இருந்தார், இறைவாக்கினரும் இருந்தனர். நீ யார் என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரே நீங்கள் உங்கள் தந்தை என்று சொல்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என்று நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யாவேன். அவரை எனக்கு தெரியும். அவருடைய வார்த்தையும் நான் கடைபிடிக்கின்றேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பெருவகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டு இருக்கிறாயா என்று கேட்டார்கள்.
இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கின்றேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை கேட்டவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலில் இருந்து வெளியேறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவ சகோதர சகோதரர்களே, முஸ்லீம் கம்யூனிட்டியில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம், அண்ணன் தம்பிங்க 2 பேர், அவங்க 2 பேரும் பேசுறதில்ல. அதை வந்து அவங்க அம்மா கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு அவன் தம்பியை கூப்பிட்டு சொல்கிறாங்க, பாரு நீங்கள் 2 பேரும் பேசுறதில்ல, எனக்கு என்னன்னு தெரியல, ஆனால் வந்து தெரியுமா, குரானில் வந்து இப்படி எழுதியிருக்கு, ஒரு வேளை வந்து நீங்கள் வந்து பேசலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கடவுள் வந்து உங்களை மோட்சத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க, உங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்காது அப்படின்னு. அப்போ தம்பி சொல்கிறது, ஆமாம்மா அது எனக்கு தெரியும் அப்படின்றாரு. அப்போ நீ ஏன் பேசலை அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் தம்பி சொல்கிறாரு, அதாவது அண்ணன் வந்து என்கிட்ட பேசினாங்கன்னா யார் வந்து அண்ணன் தம்பிகள் யார் வந்து பேசுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து மோட்ச பாகியம் வந்து அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் அவர்கிட்ட பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்துவர்களே, இது இது உண்மையா பொய்யா அப்படின்றது தனி. ஆனால் அவர்கள் வந்து அந்த குரானில் இந்த மாதிரி யார் வந்து மோட்சம் பேசாமல் இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட வந்து முதல் பேசணும், அது 3 நாள் கூட பேசணும் அப்படின்றது ஒரு கட்டாயம், அது ஒரு கட்டளை. 2வது வந்து அவங்க நம்புறாங்க, யார் வந்து முயற்சி எடுத்து சமாதானப்படுத்தி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்முடைய திருச்சபையில் நம்ம வந்து இதே தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் இயேசு வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு மன்னிக்கிறார்களோ அவங்களுக்கு தான் மோட்சம். யார் வந்து வந்து அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க சமாதானப்படுத்துறதுக்கு, அவங்களுக்கு தான் வந்து நிறைய ஆசீர்வாதம் அப்படின்னு. என்னுடைய லட்சியம் நான் பார்க்கும்பொழுது வார்த்தை, இயேசு யூதரிடம் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார். என்னுடைய நற்செய்தி இதுதான் தொடங்கும். அதாவது கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை நடைபெறுவதற்கு அவங்களுக்கு சாவே கிடையாது, அவங்களுக்கு தான் மோட்சம். யாருக்கு சாவு இல்லை? மனிதர்கள் எல்லாருமே சாவாங்க. எதுக்கு சாவு? இந்த உடலுக்கு தான் சாவு. ஆன்மாவுக்கு எப்போதுமே சாவே கிடையாது, அது எப்போதுமே நிலையாக இருக்கும். ஆனால் அந்த ஆன்மா வந்து 2 விதத்துல போகும், ஒன்று வந்து நரகத்துக்கு போகும், இன்னொன்று வந்து மோட்சத்துக்கு போகும். அப்போது கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்பவர்கள் வந்து எப்போதுமே சாவே கிடையாது. அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் முயற்சி. ஒருவேளை நம்ம வந்து கடவுளுடைய வார்த்தை நம்ம கேட்டு அப்படி நடக்கும் பொழுது அது வந்து ஆசீர்வாதமாக நம்மளுக்கு அந்த மோட்சத்துக்கு கொண்டு போயிருக்கோம். கிறிஸ்துவர்களே, இதுக்காக தான் நம்முடைய வாழ்க்கை. கிறிஸ்து வாழ்க்கை எதுக்காக? நீங்கள் எல்லாம் திருவள்ளுவர் தெரியுங்க வரீங்க, எதுக்காக தெரியுமா? எதுக்காக எதுக்கு வரீங்க நீங்கள் கோயிலுக்கு திருவள்ளுக்கு? தூங்கிக்கிறாரு அவங்க எதுக்கு? பாவத்திலிருந்து விடுதலை, மோட்சத்துக்கு பொறுப்பான அதுக்கான திருப்பலிக்கு வரையும். அப்போது நம்ம வந்து கடலோடு இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம தினந்தோறும் திருப்பலிக்கு வரோம். நம்ம நிறைய ஜெபம் செய்கிறோம், நிறைய தியாகங்கள் பண்ணுறோம், நிறைய இந்த தப்பக்காலத்தில் வந்து நிறைய முயற்சிகள்லாம் நீங்கள் செய்கிறீங்க. சில்வர் பாறை வரீங்க, அப்புறமா பாசங்க செய்கிறீங்க, நிறைய தான தர்மம் செய்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்குன்னா நீங்கள் வந்து எங்கே போகிறோம்? கடலோட மோட்சத்துக்கு போகிறோம். அதுதான் என்னுடைய வார்த்தை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார். அந்த என்றுமே சாக மாட்டார்களுக்கு வந்து அவங்க செய்யக்கூடிய செயல்கள் என்ன அப்படின்னா மற்றவர்களுக்கு நல்லது செய்வது தான். மற்றும் அதே சமயத்தில் இந்த ஆண்டவர் இயேசு வந்து கடைசியில் அந்த மக்கள் வந்து அவருக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் பேசக்கூடிய ஒரு வார்த்தையும் வந்து அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சில நேரத்தில் நம்ம கூட அப்படி தான், சில உண்மையை பேசும்பொழுது நம்மளால் புரிஞ்சுக்க முடியவில்லை. அதை வந்து நம்ம புரிந்துக்கிறோம், நம்ம வந்து முயற்சியும் பண்ணுறதில்ல. ஆண்டவர் இயேசு வந்து நான் ஏற்கனவே இருந்தவன் அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்து படைக்கப்படுறதுக்கு முன்பவர்களே நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் வந்து நம்ப முடியாமல் இருக்கிறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, எனக்கு இன்னும் 50 வயசு கூட ஆகல,
நீ வந்து எப்படி ஆபிரகாமுடைய முன்ன நீ இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. கிறிஸ்தவர்களே, என்னுடைய நற்செய்தியில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு ஆபிரகாம் பிறப்பது முன்பே நான் இருக்கின்றேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அவர் கடவுள் என்ற அந்த வார்த்தையை வந்து இங்கே பயன்படுத்துகிறார். கிறிஸ்தவர்களே, கடவுளை விசுவாசிக்கணும் அப்படின்னா அந்த விசுவாச நம்பிக்கையோடு தான் நம்ம விசுவாசிக்க முடியும். விசுவாச நம்பிக்கை இல்லாமல் நம்ம கடவுளை நம்ப முடியாது இல்லையா? அதுபோலவே நம்முடைய வாழ்க்கை வந்து நம்ம வந்து சரிப்படுத்திக்கணும் அப்படின்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்ம வந்து அது தொடர முடியும். ஆகையினால என்னுடைய நற்செய்தியை நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு தெளிவாக நமக்கு சொல்லுகிற ஒரு விஷயம் என்றால், நமக்கு வந்து அவரை நம்புபவர்களுக்கு சாவு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம். அதனால நம்ம தினந்தோறும் நம்ம வந்து கடவுளை நம்பி வாழும் பொழுது, அவரை பின்பற்றும் பொழுது, அவர் கொடுத்த அந்த சட்டங்களை நம்ம ஏற்றுக்கொண்டு அவர் கட்டளை நடைபெறும் பொழுது நமக்கு அந்த சாவே வராது. நமக்கு நிலையான வாழ்க்கை நுழைந்தார். அதனால இந்த திருமொழி கடவுள் ஜெபிப்போம். இறைவா, எனக்கு வந்து இந்த உடல் சாவு பரவாயில்லை, இந்த ஆன்மாவுடைய சாவு எப்போதுமே ஆகாமல் நான் எப்போதுமே உன்னோடு இருக்க மற்ற அந்த மோட்சமாக நம்ம தரும்படி திருமொழி நன்றாகும். கிறிஸ்து நம்பிக்கையின் படைப்பினால் நீர் நிரப்பியுள்ள உம் அடியாளர்களுக்கு எங்களுக்கும் செவிசாய்த்தள்ளும். இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனான ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூய்மையான தந்தை என்றுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எந்நாளும் நடத்த நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செல்வமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுடைய சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மற்றுமிரிய பட்டுதாலிலிருந்து விடுதலை பெற்று நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதரான தூதனர்களோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்து முடிவின்றி சொல்வதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மனத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமாகவே மாறுவனவாக. அவர் பாடப்பட உள்ளம் படைந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர் கழித்து கூறியதாவது: அனைவரும்
ஒவ்வொருவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இது உங்களுக்காக கேட்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அவருடைய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறிதான் சீரம் கிடைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பலர்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவோர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்த்தெழுதலை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே நாங்கள் கிறிஸ்து இறைவனின் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உங்களுக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணத்திற்கு ஊழியம் புரிய தகுந்த நிலைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாகி கொண்டு சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திருவை நினைவு கூர்ந்துள்ளும் எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆயர் பீட்டர் எல்லா திருநிலையராய அனைவரோடும் உமது திருவில் அன்பின் இருக்கிற செய்திருந்தோம். மேலும் உயிர்த்துடன் எதிர்நோக்கு தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர்களையும் இறந்தோர நேரம் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமணியில் ஏற்றிடம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கணித்தான் புனித மரியாவுடைய கணவனான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உதவராகிய இறந்தோராகிய அனைவரோடும் நான் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்துவின் புகழ்ந்தேது உணர்வுள்ள உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் புனித சொல்லுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றுவருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியும் கனியாத நம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று ஒரு திருத்தூதருக்கு முனைந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி முற்றுமையான பெறுவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பயிர் பாவம் போக்கும் மரியே, எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் மரியே, எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் மரியே, எமக்கு அமைதியாகும். இதோ இறைவன் செவல், இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செவல் என்றது கலக்கி பெற்றோர் பேர் பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் வார்த்தை மற்றும் சொல்லியல்லோ என் ஆன்மா நலமுடையும்.
ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்து உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விடுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் கொடையாக எதிர்பார்க்கும் உம் மக்கள் ஆசி வழங்கியதும் உமது தூண்டுதலால் தங்கள் விரும்புவதை உமது வல்லமையால் அவர்கள் பெற்றுக்கொள்வதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்